அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். சென்னையில் தூய்மை பணியாளர்களை இரவோட இரவாக குப்பையை அகற்றுற மாதிரி அவங்கள ஒரு வேனுக்குள்ளே அடைச்சி கல்யாண மண்டபத்தில் போய் அடைச்சி வைக்கிறாங்க. அதுபோக அவங்க இந்த போராட்டத்துக்கு முன்னின்று நடத்தின 2 பெண்களை நைட்டில் இரவில் கூட்டு போய் காவல் நிலையத்தில் கொண்டு போய் அவங்கள காவல் உடையில் இல்லாதவங்களை விட்டு அடிக்க விட்டுருக்காங்க. அடக்குமுறையை வச்சு நீ அரசாங்கத்தை நடத்திட முடியும் நினைச்சினா அவங்கள வச்சு உன் வீட்டு குப்பையை அல்லு. நீங்க போட்ட நாப்கின் முதற்கொண்டு இந்த மக்கள் தான் அள்ளி போடுறாங்க. உன் வீட்டு குழந்தை போட்டிருக்கக்கூடிய டாய்லெட்டோட இருக்கக்கூடிய அந்த டயப்பர் முதற்கொண்டு கைய வச்சு அள்ளி போடுறது இந்த மக்கள் தானே. கொரோனா காலத்துல சாக்கடையை முதற்கொண்டு கிளீன் பண்றது இந்த மக்கள் தானே. அது எல்லாத்தையும் இனிமே நீயே அள்ளி போடு. இந்த காவல்துறையை வச்சு ஆட்சி நடத்திக்க. அடுத்து ஓட்டு வேணும் நான் உங்களுடன் முதல்வர்னு எட்டி பாத்துறாத. இந்த மக்கள் தொடப்பக்கட்டையை ரோட கூட்டுறதுக்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க நம்புறோம். மதிப்பிற்குரிய ஐஜி டிஐஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நைட்டில் 6 மணிக்கு மேலே யாரையும் லாக்அப்பில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி இவங்க அந்த 2 பெண்களை அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அவங்க வெளியே பேட்டியும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த அவசரமான நடவடிக்கை எடுக்கிறாங்க? இல்லை தூய்மை பணியாளர்னா உங்களுக்கு ஏன் அவ்வளோ கேவலமாக இருக்கா? அவங்க என்னத்தை கேட்டாங்க? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தானே கேட்டாங்க. அந்த வாக்குறுதியை கூட உங்களால் நிறைவேற்ற முடியலன்னா எதுக்கு இந்த அரசு இருக்குது? எதுக்கு தான் இந்த அரசு இருக்குன்னு ஒன்றும் தெரியல. டாஸ்மார்க்கை மூடுறேன்னு சொல்லிட்டு மூடுறது இல்லை. நீட் ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நீட்டை நீக்கிறது இல்லை. இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க. அதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த பணி நிரந்தரம் அப்படின்னா இவங்க வாங்கின கமிஷன் போயிடும். ஆமாம், ஏன்னா இவங்க ஒரு தனியார் முதலாளிகிட்ட கமிஷன் வாங்கினதாக சொல்லப்படுகிறது. அந்த கமிஷன் அடிப்படையில் தான் இவங்க அந்த தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக எல்லாத்தையும் இழுத்து ஒரு குடோனில் போய் அடைச்சி வைக்கிறாங்க. ஏங்க அவங்க இந்த தமிழ்நாட்டில் தமிழனுக்கு போராடுறது கூட உரிமை இல்லையா? அவங்களோட உரிமையை கேட்டு வாங்கிறது கூட அவங்களுக்கு உரிமை இல்லையா? ஏன் ஐயா ஸ்டாலின் முதல்வருக்கு ரஜினி நடித்த கூலி படத்தை போய் பார்க்கறதுக்கு டைம் இருக்குது. ஆனால் இங்கே மக்கள் போராடும் போது இந்த மக்களை இறங்கி பார்க்கறதுக்கு முதலமைச்சருக்கோ துணை முதலமைச்சருக்கோ நேரமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த குப்பை அள்ளுறவங்கன்னா அவ்வளோ கேவலம். இந்த குப்பை அள்ளுறவங்க தான் உங்கள் வீட்டு முன்னாடி ஐயா ஸ்டாலின் வீட்டு முன்னாடியோ ஐயா உதயநிதி ஸ்டாலின் வீட்டு முன்னாடியோ இருக்கிற அந்த சாக்கடை கழிவுகளை இவங்க தான் சுத்தப்படுத்தணும். அங்கே உள்ள குப்பை கழிவுகளை இவங்க தான் சுத்தப்படுத்தணும். உங்கள் தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி சேர்ந்திருக்க குப்பைகளை எல்லாத்தையும் இவங்க தான் சுத்தப்படுத்தணும். ஒரு அதாவது வர்தா புயலோ கஜா புயலோ எல்லா புயல் வந்தாலும் அடைச்சிருக்க சாக்கடை எல்லாத்தையும் இவங்க தான் சுத்தப்படுத்தணும். இந்த தூய்மை பணியாளர்கள் தான் சுத்தப்படுத்தணும். அப்படிப்பட்ட இந்த தூய்மை பணியாளர்களை அவங்க என்னத்தை கேட்குறாங்க? பணி நிரந்தரம் கேட்குறாங்க. அந்த பணி நிரந்தரத்தை கூட உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்கள் காப்பாற்றலை அப்படின்னா உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். வேறு யார்கிட்ட போய் கேட்குறது சொல்லுங்கள்? நீங்கள் வாக்குறுதி கொடுக்காமல் இருந்திருக்கணும். நாங்கள் வந்தால் இந்த மாதிரி பணி நிரந்தரம் பண்ணுவோம், ஓய்வூதியம் கொடுப்போம்னு சொல்லி நீங்கள் உங்கள் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க. அந்த அறிக்கையை ஏன் இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னு கேட்டு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா எதுக்கு இந்த கவர்மெண்ட் நடத்துறீங்க? எல்லாத்தையும் தனியாருக்கே கொடுத்துடலாம். எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்துட்டீங்க, இதையும் தனியாருக்கு கொடுத்துட்டீங்க. இன்னும் உங்களுக்கு ஓடுறது டாஸ்மார்க் மட்டும்தான். அதுவும் தனியாருக்கு இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருவீங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு லாபம் வருது. அதுலேயும் இன்னும் கொள்ளையடிக்கணும் அப்படின்னா அதையும் தனியாருக்கு விட்டுருவீங்க. ஏன்னா கொஞ்சமாவது மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுங்கள்.